விருதுநகர் மாவட்டம் சுதரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். நன்மை தகவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். தை அமாவாசையை ஒட்டி 27 முதல் 30ஆம் தேதி வரை மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறை அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு மலையேறி வருகிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், அங்க இருக்கக்கூடிய நிலைமை குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது திவ்யா, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோயில். இந்த கோவிலுக்கு மாதம் 8 நாட்கள், குறிப்பாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை பிரதோஷ தினங்களுக்கு மாதம் 8 நாட்கள் மட்டும் பக்தர்கள் என்பது அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் தை மாத அமாவாசை தினத்திற்காக 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தை அமாவாசைக்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து இவர்கள் பாதுகாப்பிற்காக இரு மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் என்பது செய்யப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் யாரும் தங்கக்கூடாது, நீரோடைகளில் குளிக்கக்கூடாது, 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் யாரும் அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இங்கு விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக தீயணைப்புத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற காரணத்தினால் சிறப்பு பேருந்து ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.